நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச், டிசைடிங் மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். டிசி vs பிபிகேஎஸ். டிசி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, பிபிகேஎஸ் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச். நிஜமாவே டிசி கேன் பவுன்ஸ் பேக். அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு டீம் இருக்கு. ஈவன் தோ பஞ்சாப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட டிசி கேன் கிரியேட் அப்செட். அதனால அது எப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு பேப்பர்ல 11 இருக்கு, நல்ல 11 இருக்கு அவங்களுக்கு. இல்ல ஆன் பேப்பர் தான் நல்லா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு டிசி. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் அசுதோஷ் அண்ட் விப்ராஜ் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா ஒரு பேர் இல்ல மற்ற டீம்ல. பிரமாதமா நம்பர் 6 நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 7 அவ்வளவு அழகா விளையாடுறாங்க அவங்க. போன மேட்ச் கூட ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நல்ல சைடு வச்சிருக்காங்க அவங்க. ஓகே, அவங்களுக்கு ப்ராப்ளம் இந்த ஓப்பனிங் இந்த ஜேக் யூஸ் பண்ணி ஒரு 4 மேட்ச் அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறமா கருண் நாயர்லாம் ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க. அங்கதான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கருண் நாயர் ஓப்பனிங் ட்ரை பண்ண பத்தி யாரோ ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவரை எப்படி நீங்க பலி கொடுக்கலாம்னு யாரோ கேட்டிருக்காங்க. வருண் அவர் பேசியிருந்தாரு. யாரோ 2 டெஸ்ட் பிளேயர்ஸ் பேசியிருந்தாங்க. ஆமா ஆமா. அதனால பலி கொடுக்குறேங்கன்ற வேர்டு யூஸ் பண்ணாங்க. வருண் நாயர் சொன்னாரு, நீங்க கேஎல் ராகுல தானே முன்னாடி அனுப்பணும், அவர் தானே ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நீங்க கருண் நாயரை முன்னாடி அனுப்புறது சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. வாட்சன் வேற சொன்னாரு. ஆமா, கருண் நாயர் வந்ததை பார்த்த உடனே நான் சீட்ல இருந்து எந்திரிச்சேன். எப்படின்னா கருண் நாயரை ஏன் சில டெஸ்ட் பிளேயர் சப்போர்ட் பண்றாங்கன்னாக்க, டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங் பிளேயர், டிஃபென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய ஆளு. அவ்வளவு ஏன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருந்தா கூட விளையாடக்கூடிய ஆளு. அவர் டெக்னிக் அது மாதிரி வச்சிருக்காரு. ரெண்டாவது, இங்கிலாந்து டூர் மைண்ட்ல இருக்கு எல்லாருக்கும். கருண் நாயர் போகணும்ட்டு ஒரு கும்பலே இருக்கு, டெஸ்ட் கும்பலே. கவாஸ்கர்ல இருந்து எல்லாருமே கருண் நாயர் போகணுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி அவர் 0-0 அடிச்சிருந்தாருனாக்க அவரோட கான்ஃபிடன்ஸும் குறைஞ்சி போயிடும். ஸோ அவரை பார்த்து அனுப்பணும். ஓகே ஓகே. நான் இந்த டிசி பேர் நிறைய 6 பேர் மாத்திருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் 20 அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு ஓப்பனிங் பேர் சரியில்லை. நான் ஏற்கனவே கேட்டதான், ஓப்பனிங் பேர் சரியில்லாத போது அந்த ப்ரெஷர் எல்லாம் அடுத்த ஒரு பேட்ஸ்மேன் மேலதான் விழுகும். கண்டிப்பா நீங்க கேஎல் ராகுல ஓப்பன் பண்ண வைக்கலாம்ல. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாவும் ரொம்ப நல்லா ஆனா, அப்படி இருக்கும்போது ப்ரெஷரான கண்டிஷன்லயே ஒரு ஆள் அதிகமா ஆட முடியுது. நீங்க அவருக்கு அதிகமா பால் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீமோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்ல, நீங்க ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ரெகுலர் ஓப்பனர் தான், கண்டிப்பா அவர் அனுப்பலாம். அது இல்லை. ஏன்னா லக்னோவுக்கு நிறைய ஓப்பன் பண்ணிருக்காரு, ஃபுல்லா 2 வருஷம் ஓப்பன் பண்ணாரு அவர். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னாக்க, ஃபாஃப் டூ பிளஸி அண்ட் பொரேல், அபிஷேக் பொரேல் 2 பேர் இருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஓப்பனர்ஸ். 2 பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி டூ பிளஸிலாம் நீங்க ட்ராப் பண்ணவே முடியாது. ஓகே, மேபி இன்ஜரி, ஃபீவர் அது மாதிரி எதாவது இருந்தால் பரவாயில்ல. மற்றபடி ரெகுலராக அவரை விளையாட வைக்கணும். ஏன்னா அவர் இஸ் அ பிரில்லியன்ட் ஃபீல்டர் வேற. ஆமா, அண்ட் வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம். அதனால கண்டிப்பா அவர் விளையாட வைக்கலாம். ஸோ அவரும் அபிஷேக் பொரேலும் ஓப்பனிங் நம்பர் 3 கேஎல் ராகுல் இறங்கலாம். அண்ட் நம்பர் 4 கருண் நாயர். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இன்னொன்று சார், கேஎல் ராகுல் லாஸ்ட் சீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம், நல்லா ஆடுவார். ஆனா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்த மாதிரி என்னன்னா, அவர் அதிகமா ரன் அடிச்சா ஆஃப் சைட்ல மட்டும் தான் ரன் அடிப்பாரு, அதுக்கு மேல அதிகமான ஏரியாஸ் கவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒண்ணு, அதிகமா டாட் பால் வைப்பாருன்னு ஒண்ணு, அதிகமா பவுண்டரிஸ்ல ரன் அடிக்க மாட்டாரு அப்படின்னு ஒண்ணு. இந்த சீசன் அது எல்லாத்தையுமே ஓவர் கம். இந்த சீசன் அதுதான். ஏன்னா T20 இந்தியன் டீம்ல இடம் வாங்குறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. ஆமா ஆமா. இன்னொன்னு சிக்கல் என்னன்னா, அவர் நிறைய சீசன் ஐபிஎல்ல அதிகமா ரன் அடிச்சிருக்காரு. அப்படி இருந்துமே அவர் நேஷனல் டீம் போக மாட்டாரு. அங்கதான் ப்ராப்ளம். அதிக ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்பதான் இந்த ஆரஞ்சு கேப்பு, பர்பிள் கேப்லாம் ரன்னுக்கும் விக்கெட்டும் கொடுக்கவே கூடாது. திருப்பி நான் சொல்றேன், ஒன்லி ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் எக்கானமி ரேட் தான் மனசுல வச்சு கொடுக்கணும். ஒரு ஆர்டிகல் படித்தேன் சார், அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேஎல் ராகுல் லாஸ்ட் சீசன்ஸ்லாம் ஆஃப் சைட் பால்ஸ்ல அதிகமா அவுட் ஆவாரு, ஆனா இந்த சீசன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற பாலை ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுறாரு அப்படின்னு படிச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த சீசன் அவர் எல்லா சீசனோட இந்த சீசன் பெட்டர் ஆடுறோம் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ற பிறகு அது இத்தனை நாள் பண்ணது இல்ல. 140 ஆடுறாரு, 140 150 ஆடிட்டு இருக்காரு அவரு. அதனால இத்தனை நாள் அந்த மாதிரி ஆடினது இல்ல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் மெயின்டைன் கொடுப்பாரு, அதெல்லாம் இப்ப கிடையாது.
அவர் என்ன கிளியராக மைண்டில் T20 இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கணும், அதுக்கு நம்ம இப்படி தான் விளாடணும்னு சொல்லிட்டு இப்படி விளையாண்டுருக்காரு. ஏன்னா அவர் காம்படிஷன் வந்து நம்ம SSV ஜெய்ஸ்வால் இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு, அது மாதிரி 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க விளையாடுற மாதிரி இவர் விளையாடணுன்ட்டு விளையாண்டுருக்காரு. தென் கண்டிப்பாக வந்து பந்தை ரீப்ளேஸ் பண்ணிடுவார் அவர். ஏன்னா விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங். ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக பந்த் பிளேஸை பிடிச்சிட்டார் ஆல்ரெடி, அது சொல்லலாம். இப்போ இஷான் கிஷன் வேற அவர் நல்ல பேட்டிங் ஆடிச்சார்னா அவரும் ஒரு காம்படிஷனுக்கு வராரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர். ஸோ இட்ஸ் குட் ஃபார் இந்தியா தட் சச் a காம்படிஷன் இஸ் தேர். ஓகே. டிசி பேட்டிங் பண்ணும்போது டிசிக்கு டாப் ஆர்டர் தான் பிரச்சனை அப்படின்னா பிபிகேஎஸ்க்கு டாப் ஆர்டர் தான் மிக முக்கியமான ஒரு பலம். ஆமாம், அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. இந்த பேர் எப்படி பாக்குது? சரி, அது வந்து எல்லா டீம்லயும் 2 பேர் இருக்காங்க ஓப்பனிங் பேர். ஆமா. சன்ரைசர்ஸ்ல இருக்காங்க, தென் LSGல இருக்காங்க, டெரிஃபிக் பேர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிடி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேட்டிங் பேர்னா அதுதான். ஆமா. அண்டு கர்நாடகாவில் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கன்சிஸ்டண்டாக அடிக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி மற்ற எல்லா பேரும் அடிக்கிறதில்லை. ஈவன் நம்ம LSG கூட பார்த்தோம், மாற்றி ஃபெயில் ஆகிறாங்க. இப்போ கன்சிஸ்டண்டாக ஆர்யா அண்டு பிரபு சிம்ரன் வந்து அடிக்கிறாங்க. அது பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஓகே, அந்த அட்வான்டேஜ் டெல்லிக்கு இல்லை. ஓப்பனிங் பேர் ஃபெயிலியர். ஓகே, அப்புறம் நம்பர் 3யும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆமாம். இப்போ நம்பர் 4 KL ராகுல் வந்த பிறகு தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு டிசிக்கு. ஆமாம், அக்ஷர் பட்டேல், அஷ்டோஷ், விப்ராஜ், இந்த 3 பேர் நல்லா விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா. அப்புறம் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் ஸ்டப்ஸ்னு இருக்காங்க, அவரும் நல்லா ஆடுறாரு. ஓகே, இது அந்த மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு. மிடில் ஆர்டர் அங்கே வந்து பஞ்சாப்ல மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. ஆமாம், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், இங்கிலீஷை வந்து 1 டவுன் அமிச்சப்பறம் தான் அவர் அடிக்கிறார். ஆமாம், 2 டவுன் 3 டவுன் அடிக்கிறது இல்லை அவர். அதாவது பவர் பிளேக்குள்ளே அமிச்சாக்க நல்லா அடிக்கிறாரு, அவ்வளோதான். அண்ட் மேக்ஸ்வெல் ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரிப்ளேஸ்மெண்ட்லாம் இது தானே, இன்ஜரின்னு சொல்லிட்டு ரிப்ளேஸ். இதுதான் ஒரு ஃப்ராட் நடக்குது. அதாவது எப்படின்னாக்க வேணும் இஷ்டப்பட்டபடி அவங்க இது பண்ணுறாங்க. அந்த அஃபிஷியல் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, டீம் டாக்டரே சொல்லிடுறாரு இன்ஜர்டு, அவர் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸோ அவர் சொல்லிடுறாரு. அவர் சொன்னோடனே இவங்க வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. NCAக்கெலாம் பெங்களூருக்கு அனுப்புகிறாங்களான்னு தெரியல. ஸோ மற்ற இந்தியன் பிளேயர்லாம் பெங்களூருக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபிட்டாக இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்தியன் பிளேயருக்கு பண்ணாங்க. அவன் ஃபிட்டுன்னு சொன்னான், இல்லை நீ பெங்களூர் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ ஆல் த வே ஃப்ரம் குவஹாத்திலேருந்து பெங்களூர் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி திருப்பி குவஹாத்தி போனான். அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து IPLல பண்ணுறதில்ல. அவன் வந்து இன்ஜுரின்றான். இந்த மும்பையிலேயே பாருங்க, இந்த திடீர்னு விக்னேஷ் அவனுக்கு மேலே வேற ஒருத்தனை கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் அவன் இன்ஜுரின்றாங்க. அவனுக்கு என்ன இன்ஜுரி, எப்போ ஹோட்டலில் ஒரு ரூமில் வழிக்கு ஊந்தானா என்னன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் நடக்குது நிறையா. ஓகே, அதை விட்டுருங்க. போலிங் பொறுத்த வரைக்கும் ஆஷ்தீப் சிங், என்சன் அண்ட் சஹல், இந்த 3 பேரும் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட். ஆனால் சஹல் வந்து ஆன் இஸ் டே ஹி போல்ஸ் வெல், அதர் டேஸ் ஹி போல்ஸ் வெல் ஃபார் த ஆப்பனண்ட். போட்டு கொடுத்துருவாரு. அது டேஞ்சர் இருக்கு அவருக்கு. இந்த டீம்ல வந்து ஸ்பின்னர்ஸ்ல ஆக்ஸார் பவர் பிளேயர் பிரமாதமாக போடுறாரு. ஐ லைக் இட். பவர் பிளேயர்ல இவரை மாதிரி போடுறதுக்கு ஆள் இல்லை ஸ்பின்னர். 1 செகண்ட் வந்து விப்ராஜ் வந்து இஸ் மச் இம்ப்ரூவ்டு போலர். ஆனால் விப்ராஜை சரியா ஹேண்டில் பண்ணுறதில்லை. ஓகே, 19th ஓவர்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தப்பு. ஒழுங்காக பவர் பிளேயர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பவர் பிளேயர்ல கிளீனாக 3 ஃபாஸ்ட் பவுலர் போடணும். அதுதான் ஒரு இதுவாக ரூலாக வச்சுக்கணும் அவங்க. இப்போ பாருங்க, இன்னொன்று நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்தியன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதுக்கு தான் லாய்க்கே இல்லைன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ரஹான் என்ன ஆச்சு பாருங்க, நல்லா விளையாண்ட ஆள் ரிவர்ஸ் ஸ்வீப் வச்சு அவுட் ஆகிட்டு போனார். இவங்க எப்போ ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சாலும் இந்தியன்ஸு கேட்ச் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆர் அட்லீஸ்ட் 8 out of 10 times அவுட் ஆகிறாங்க. They don't know how to play reverse sweep or switch it. Okay. Whereas foreigners வந்து they practice so well. நான் வந்து டேவிட் வார்னரை பார்த்துருக்கேன். 45 minutes ரிவர்ஸ் ஸ்வீப்பே விளையாடுறான். இந்த ஸ்ட்ரைக் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம், அப்புறம் டக்குன்னு டேர்ன் பண்ணி இப்படி அடிக்கிறான். 45 minutes இதையே நம்ம சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். நான் பார்த்தேன் இது. அது மாதிரி மேக்ஸ்வெல்லும் நல்ல ரிவர்ஸ் ஸ்வீப்பில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவார். ஆனால் மெயின் ஸ்வீப்பில் அவர் கோட்டை விட்டுருவார். அது மாதிரி ஆள். ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் விளையாடக்கூடாது. அதே மாதிரி பவர் பிளேயில் இந்தியன் ஸ்பின்னர்ஸே போடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து த மூமெண்ட் தே ஆர் கிவன் த பால், அவங்க ரன் 6 போட போகுதுன்னு பயத்தில் நெகட்டிவ் போடுறாங்க.
இன்னைக்கு அஸ்வினுக்கு ஆச்சு அந்த மாதிரி பார்த்தோம். அது மாதிரி கண்டிப்பா வந்து இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாம இருந்தாக்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. டெல்லி போலிங் அதுவும் நல்லா இருக்கு. ஸ்டார்க் இருக்காரு, சமீரா, முகேஷ் இருக்காரு. அப்புறம் என்ன கேட்டாக்க நான் வந்து டெஃபினட்டா மோஹித் சர்மா எடுப்பேன். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் குல்தீப் யாதவ் இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி குட் பால். வீப்ராஜ் இருக்காரு. 5 குட் பவுலர்ஸ் ஆர் தேர். ஓகே. பிளஸ் சமீரா வேறு இருக்காரு. அதனால குட் சைடு இது. ஸோ இவங்களுக்கு அந்த ஓப்பனிங் கிளிக் ஆச்சுனாக்க டிசி இஸ் எ பெட்டர் சைட். ஓகே. லாஸ்ட் மேட்ச் வந்து நடராஜனை முகேஷ்குமாருக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சமீராக்கு பதிலாக கொண்டு வரலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, கண்டிப்பா சமீரா கன்சிஸ்டண்டா ஃபாஸ்ட்டா போடுவாரு அப்படின்னு ஒன்று, நடராஜனும் போடுவாரு. நட்ராஜன் இஸ் எ பெட்டர் பவுலர் தேன் சமீரா. ஓகே. ஆனால் சமீரா மாதிரி ஃபீல்ட் பண்ண மாட்டார். அவர் அந்த ஒரு கேட்ச் போதும், அதை வச்சு காலர் தூக்கி விட்டுனா மாட்டேன் போயிட்டு இருக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. ஓகே ரன். ரெண்டாவது வந்து சமீரா வந்து லாஸ்ட் ஓவர் நல்லா போடுவார், ஆனா முதல் 3 ஓவர் மட்டமா போட்டுருவார். ஓகே. நட்ராஜனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா நட்ராஜ் வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க லாஸ்ட் 16, 18, 20 அந்த மாதிரி கொடுத்துடணும். முதல்ல ஓவர் கொடுக்கக்கூடாது அவருக்கு. முதல்ல ஒரே ஒரு ஓவர் கொடுத்துடணும். அந்த மாதிரி அதான் பெட்டர். ஓகே. இன்னொன்னு சார், இன்னைக்கு மோஹித் சர்மா வந்து உள்ள வருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நான் எப்பவுமே மோஹித் சர்மா டிராப் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா பிபிகேஎஸ் பேட்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோசிவானவங்க, அடிச்ச ஆட்ட தான் பார்ப்பாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போடுற பவுலர் மோஹித் சர்மா மாதிரி இருந்தாங்க அப்படின்னா டிசி இன்னும் கொஞ்சம் பண்ணி போடுவாங்க அப்படின்னு. சார் நீங்க கரெக்டா சொன்னீங்க. மிக்ஸ் பண்ணி போடுறதுல இந்தியாவில பெஸ்ட் மோஹித் சர்மா தான். மோஹித் சர்மா, ஹர்ஷல் பட்டேல் 2 பேர் தான். ஓகே. இவங்க 2 பேரும் தே டோன்ட் பிளே ஃபார் எனி ஆஃப் த இந்தியன் சைட். இந்தியாவே ஏஓ ஆர் ஜூனியர் இனியர் எதுவுமே விளையாடுறதுக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே தே பிளே ஐபிஎல். ஏன்னா அவங்களோட வேல்யூ அப்படி. தே ஆர் குட் பவுலர்ஸ் ஃபார் T20 ஐபிஎல். ஓகே. ஓகே சார். ஓவராலா வந்து ரெண்டும் டஃப் சைடு 50-50. வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் ஹூ இஸ் கோயிங் டு வின். ஓகே. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாக்க அந்த சைடு லூஸ் பண்ணிடும். நான் சொல்றேன் திருப்பி லெஸ் மிஸ்டேக் வில் வின், மோர் மிஸ்டேக் வில் லூஸ். ஓகே. ஓகே சார், மீண்டும் சந்திக்கும்.